السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي كفى وصلاة وسلام على رسولنا المصطفى أما بعد. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, மார்க்க கலை ஃபிக்ஹுடைய வரலாற்று பின்னணியில் இரண்டாவது கட்டமான மதஹபுகள் உருவாக்கப்படுவதற்கு முன்னால் இருந்த காலப்பகுதிகளில் சஹாபாக்களுடைய காலப்பகுதிகள் எவ்வாறு ஃபிக்ஹ் இருந்தது என்பதை பார்த்தோம். அதே காலப்பகுதிகளில் அவங்களுக்கு அடுத்ததாக தாபிஊன்களுடைய காலத்தில் அதே தொடரில் மதீனாவில் அதே முயற்சிகள் நடைபெற்றது. மதீனாவுடைய ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சஹாபாக்களுடைய அதே முயற்சியுடைய தொடர் ஃபுகஹா ஸபஆ என்று அழைக்கப்படுகிற பிரதான தாபிஈன்கள் இருக்கக்கூடிய ஃபுகஹாக்கள், மார்க்க கலை வல்லுநர்கள் தோற்றம் பெற்று அவர்களுடைய ஃபிக்ஹுடைய உருவாக்கம் அவ்வாறு தொடர்ந்தது. மக்காவில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தொடர் முயற்சியை தொடர்ந்து அவர்களுக்கு பின்னால் தாபிஊன்களுடைய ஏராளமான அவர்கள் அந்த முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டு போனார்கள். அத்தா இப்னு அபி ரபாஹ், தாபூஸ் இப்னு கைசான் இவர்கள் போன்ற தாபிஊன்கள் அந்த தொடரை தொடர்ந்து சென்றார்கள். இராக்கில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முயற்சியை தொடர்ந்து அதற்கு பின்னால் வந்த ஏராளமான தாபிஈன்கள் இருக்கக்கூடிய ஃபுகஹாக்கள், மார்க்க கடை வல்லுநர்கள் இவர்கள் இந்த தொடர் முயற்சியை செய்து கொண்டு போனார்கள். இவர்களுக்கு கீழாலும் பல மாணவர்கள் படித்தார்கள். படித்து மாபெரும் முயற்சிகளை, மாபெரும் ஃபிக்ஹ் ரீதியான மறுமலர்ச்சிகளை உருவாக்கினார்கள். அதற்கு பின்னால் தான் அஇம்மத்துல் அர்பஆ, இந்த மதாஹிபுகளுடைய இஸ்தாபர்களான அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, மாலிக் ரஹிமஹுல்லா, ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா இவர்கள் தோற்றம் பெற்றார்கள். இவர்களும் இந்த மார்க்க கல்விகளை இவர்களுடைய வரிசைகள் தான் படித்தெடுத்தார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய விடயங்களை பார்க்கிற பொழுது ஒவ்வொரு இமாம்களும் அவர்களுடைய பின்னணியை பார்த்தால் இறுதியாக சஹாபாக்களை தொற்று அவர்களுடைய ஃபிக்ஹுடைய சட்டத்திட்டங்களை எடுத்திருக்கிறார்கள். உதாரணமாக ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே மார்க்க கல்வியை நேரடியாக படித்திருக்கிறார்கள். அவர்கள் அம்ர் இப்னு தீனார் ரஹிமஹுல்லா அவர்களிடம் படித்திருக்கிறார்கள். அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் படித்திருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த மார்க்க கல்விகளை படித்திருக்கிறார்கள். இவ்வாறு ஷாஃபி ரஹிமஹுல்லாவுடைய தொடர் செல்கிறது. அதே போன்று மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களை பார்த்தாலும் அவர்கள் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் ஸுஹ்ரி ரஹிமஹுல்லா அவர்களிடம் படித்திருக்கிறார்கள். அவர்கள் சாலிம் ரஹிமஹுல்லா அவர்களிடம் படித்திருக்கிறார்கள். அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் படித்திருக்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் படித்திருக்கிறார்கள். இவ்வாறு பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு இமாம்களை எடுத்து பார்த்தாலும் அவர்களுடைய தொடர் நபி அவர்கள் வரைக்கும் ஃபிக்ஹுடைய சங்கிலி தொடர் சென்றுதான் இருக்கிறது. அவர்களுடைய மார்க்க கல்விகளை உரிய முறையில், அழகான முறையில் அவர்கள் படித்துதான் எமக்கு இந்த மார்க்கத்தை சிறந்த முறையிலே எமக்கு எடுத்து தொகுத்து தந்திருக்கிறார்கள். இந்த மர்ஹலா இது மதுஹபுகள் உடைய பிரதான முதலாவது மர்ஹலாவை நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம். இது தஷ்ரீஉடைய இந்த ஷரீஅத் உருவாக்கப்படுகிற அந்த மர்ஹலா நபி அவர்களுடைய காலம். இரண்டாவதாக பார்த்தோம் எமது தாபிஊன்கள், அந்த சஹாபாக்கள் உடைய காலப்பகுதிகள், அதாவது மதுஹபுகள் உருவாக்கப்படுவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சஹாபாக்கள் காலம், அதே போன்று தாபிஊன்களுடைய காலம். இப்போ இறுதியாக மூன்றாவது கட்டமாக இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த அஇம்மாக்கள், மதுஹபுகளுடைய இஸ்தாபகர்கள் இவர்களுடைய காலப்பகுதிகள். இந்த காலப்பகுதிகளில் இவர்கள் மாத்திரம்தான் இருந்தார்கள் என்றதை அல்ல, இவர்கள் அல்லாத இன்னும் பல இமாம்கள் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 80 சொச்சமான சில முஜ்தஹிதுகள் இந்த
சமகாலங்களிலே அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, மாலிக் ரஹிமஹுல்லா, ஷாஃபி ரஹிமஹுல்லா, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த காலப்பகுதிகளிலே வாழ்ந்திருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களுடைய மதுஹபுகள் அவர்களுடைய மாணவர்கள் பாதுகாக்காததனால் அவைகள் அப்படியே அழிந்து போய்விட்டது. அது இன்று வரைக்கும் எங்களுக்கு பார்ப்பதற்கு ஒரு பாத்திரமாக அமையவில்லை. ஆனால் இந்த 4 மதுஹபுகளுடைய இமாம்களும் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, மாலிக் ரஹிமஹுல்லா, ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா இவர்களுடைய மாணவர்கள் இந்த மதுஹபுகளை பாதுகாத்தார்கள். அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வைத்துக் கொண்டார்கள். அதனால் இந்த மதுஹபுகள் பாதுகாக்கப்பட்டு இன்று வரைக்கும் உலகளாவிய ரீதியில் அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மதுஹபுகளாக அமைந்து காணப்படுகிறது. இவர்கள் மதுஹபுகள் என்று இவர்களோடு நிஸ்பத் செய்யப்பட்டாலும், இவர்களோடு தொடர்புபடுத்தப்பட்டாலும், இவர்கள் அனைவரும் சொல்லுகிற கருத்துகள் அனைத்துமே குர்ஆன் சுன்னாவிலிருந்து எடுக்கப்பட்ட கருத்துக்களையே இவர்கள் முன்வைக்குகிறார்கள். அதனுடைய அடிப்படை ஆதாரங்களோடு தான் அவர்கள் இவைகள் அனைத்தையும் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். எனவே அதன் அடுத்த பாடத்திலே நாம் இந்த மதுஹபுகளுடைய நாங்கள் இந்த பாடத்தை படிக்க இருக்கிற மதுஹபுடைய இஸ்தாஃபகர் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை பற்றிய சிறிய சுருக்கத்தோடு இன்ஷா அல்லாஹ் நமது பாடத்தை ஆரம்பிப்போம். வல்லல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் சிறந்த முறையில் மார்க்கத்தை விளங்கி அதன்படி அமல் செய்கிற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.